ஒரு ஊடகம், நூறாண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசுவவங்க ஆத்தாட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஊடகம், நான்காவது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நான் உன்ன இந்த ஊடகத்தை பாராட்டினேன். ஏன்னா தலைவர் பிரபாகரன் கொடுத்த 1000 கோடி, ஜெயலலிதா கொடுத்த 1500 கோடி, கலைஞர் கொடுத்த 1000 கோடி, இப்படி பல கோடிகள் இருக்கு. சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான். நிறைய ஊடகங்கள் பேசுது. வெளிநாட்டுல இருந்து கொட்டு கொட்டுன்னு திறநிதி கொட்டுது அப்படின்றாங்க. திறநிதியில் வாழும் சீமான்றாங்க. ஆனா அந்த ஊடகம் சொல்லுது சீமானிடம் பசை இல்லை, கட்சிக்காரனுக்கு செலவு செய்ய பணம் இல்லை, மாநாட்டு செலவு பணம் இல்லை. எல்லாரும் அந்த ஊடகத்தை விகடனை திட்டுனாங்க. நான் விகடனை பாராட்டுறேன். எங்க அண்ணனிடத்தில் அதுதான் எங்க அண்ணன் பணம் இல்லை என்பதை, கட்சிக்காரன் பசை இல்லை என்பதை அந்த ஊடகம் சொல்லுது. அதே ஊடகம் 3 மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சபரிசனை பார்த்து 50 கோடி வாங்கிட்டு போட்டுச்சு. இப்ப 50 கோடி வாங்கினது உண்மையா, சீமான்ட்ட காசு இல்லாத உண்மையா? சீமான்ட்ட காசு இல்லைங்கிறதுக்காக தம்பிகள்லாம் சோர்வடைஞ்சிட்டாங்க. விரக்தியில் தம்பிகள், விரக்தியில் எங்க அண்ணன் காசு இல்லை என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம். ஏன் யாடமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் வைக்க அவனை அண்ணன் நிக்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது. நான் வெளிப்படையே சொல்றேங்க, அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க, நான் நேரடியா பேர் சொல்ல மாட்டேன், அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க, அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க, எடப்பாடி கூட சேர்றது தூக்கு போட்டு சாரத்துக்கு சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க. நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன், நான் ரொம்ப மரியாதை நான் அணுகுவேன் எப்போதுமே. பொது நாகரிகம், சபை நாயகரும் எனக்கு தெரியும், எங்க அண்ணனோட தம்பினால அவர் பேரை சொல்லல. அந்த கட்சி 8 வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம்னு சொல்லிச்சுங்க. இப்ப அந்த கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்துச்சுங்க. 300 கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது. ஓட்டே இல்லாத அந்த கட்சி எல்லாம் 300 கோடினா 1000 2000 கோடி கொட்டி கொடுக்க சீமானுக்கு தயாராகிறான். அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும். இல்லை, தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த 70 ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும் தான் நிரூபிச்சிருக்கு. தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம். இதுவரைக்கும் நம்ம அரை கிணறை தாண்டிட்டோம், பாதி கிணறை தாண்டிட்டோம், இன்னொரு அரை கிணறு தான். இந்த அரை கிணறுக்கு 15 வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரை கிணறை பாதி கிணறை தாண்ட நிக்க மாட்டோமா? நாம உழைப்பது எதற்காக? நம் குடும்பத்தை வாழ வைக்க, நம் பிள்ளைகளை வாழ வைக்க. என் மகன் 2 பேர் இருக்கான், அவன் புலித்தேவன். இந்த 2 பேரும் நிம்மதியா வாழணும், நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும், நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறத நாம உழைக்கிறோம், நான் உழைக்கிறேன். அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது. அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம்ம அண்ணன் செந்தமனன் சீமான். அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம்